இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மேக் ஓவர் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களோட சஜஷனும் சொல்லுங்கள். என்னென்னா இந்த ஜுவல்லரி பிஸ்னஸ்க்காக ஒரு சில பேஸ்கெட் அதுக்கப்புறம் ஜுவல்லரி ட்ரே இதெல்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அதில் ஒன்று தான் இந்த பிளைன் பிளாக் ஷெல் ட்ரே. இது வந்து ரொம்ப பிளைனாக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லோ கலர்லேயும் இருந்துச்சு. ஆனால் இதோட மெட்டீரியல் வேறு. எல்லோ கலர் வந்துட்டு ஒரு செராமிக், கீழே போட்டால் உடஞ்சிரும். இது வந்து பிளாஸ்டிக் பிளாக் கலரு. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சா. சீப்பான ரேட்டு தான். இது 29, அது வந்து 100க்கு மேலே எதுவும். அந்த எல்லோ கலர் கூட என்னோட சிஸ்டர் இந்த வாங்கி கொடுத்தாங்க. சரி, ஓகே, இந்த பிளாக் கலரை வந்துட்டு கொஞ்சம் ஒரு லுக்காக மாற்றலாமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு மேக் ஓவர் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னா, ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த கோல்டன் ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்குல்ல, அந்த பெயிண்ட்டை வந்துட்டு அப்படியே அடிச்சு விட்டேன். அது என்ன ஆகும்னா, அந்த தண்ணியில் வந்து அந்த பெயிண்ட் வந்து மிதக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இந்த பிளாக் கலர் ஷெல்லை வந்துட்டு அப்படியே உள்ளே போட்டோன்னே அந்த பிரிண்ட் லுக் கிடைக்கும். என்ன ஆச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு போடும்போது எனக்கு பேக் சைடும் சைடில் மட்டும் வந்து ஒட்டிக்கிச்சு. சென்டர்லலாம் எனக்கு அந்தளவு கிடைக்கல. எனக்கு சென்டர் தான் முக்கியம்னு நினச்சேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக சுரண்டி விட்டுட்டு திரும்ப வந்துட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே விட்டேன். இப்போ ஃபைனலாக வந்துட்டு 3வது தடவை பண்ணும்போது பாருங்கள், அது அழகாக அப்படியே தெரியும். அந்த தண்ணியில் மேலே மிதக்கும். அப்படியே நம்ம அந்த ட்ரேவை உள்ளே விடும்போது அது அப்படியே ஒட்டிக்கும். இது அப்படியே நல்லா பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா காய வச்சுட்டு பார்த்தோம்னா அவ்வளோதான், ஒரு பிரிண்டட் லுக்கில் ஒரு ட்ரே மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ எனக்கு நிஜமாகவே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நான் ரொம்ப ஆர்வமாக பண்ணேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, நார்மலாக நம்ம பெயிண்ட்டு வச்சு ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாமான்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி பண்ணவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபைனலாக பாருங்கள், நான் அந்த எல்லோ கலர் ட்ரே வச்சும் பார்த்தேன். முக்கியமாக இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறனால அதோட ஸ்மெல்லு அதெல்லாம் வந்துட்டு, அதனால் மாஸ்க்கோ இல்லை க்ளவுஸோ இந்த மாதிரி போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து அப்படியே இந்த நெயில் பாலிஷில் வந்துட்டு பண்ணுவோம் தெரியுமா, அந்த ஆர்ட் மாதிரி தான், அந்த ஃபோன் கவர் வச்சு. இதே வந்துட்டு ஃபோன் கவரில் கூட இன்னொரு நாள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பிளாக்காக ப்ளைனாக பார்க்க நல்லா இருந்துச்சா, இல்லை இந்த லுக் நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக என்னோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் ப்ரூஃப் ஜுவல்லரியை இதில் வச்சு பார்த்தேன். இது எல்லாமே நம்ம சேல் பண்ணுறது தான். அஃபி கிரியேஷன் பேஜில் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி